பேங்க் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ வரைக்கும் நம்ம பைத்தானில் பார்த்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு ஒரு பேங்க் ஏடிஎம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அவ்வளோ அட்வான்ஸ் இல்லை, ஒரு மினி லெவலுக்கு நம்ம எவ்வளோ நாள் பார்த்த ஃபங்க்ஷன் மெத்தட்ஸை வச்சு பைத்தான்லேயே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் அந்த எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணிங்க. நான் ஒரு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நம்ம செஞ்சோன்னா, ஒருத்தவங்க இதை நம்மளே செட் பண்ணிக்கிட்டோம். பேலன்ஸு, பின் நம்பரு, அவங்க நேம் செட் பண்ணிக்கிட்டோம். ஏடிஎம்லேருந்து அவங்க கெட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களோட பின் நம்பர், அமௌண்ட் எல்லாம் டைப் பண்ணி வித்ட்ராவா டெபாசிட் பண்ண போகிறாங்களா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேஷ் டெபாசிட்டும் பண்ணிக்கிற மாதிரி தான் கோட் எழுதணும். எல்லாருமே நல்லா எழுதுனீங்க. இதை முதல் பேசிக்காக எழுதுனீங்க. அடுத்து அதை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மாற்றணும். மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஏன்னா ஏடிஎம்ல அப்படி தான் ஒர்க் ஆகும். அடுத்தடுத்த அமௌண்ட் எடுத்த பிறகு அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க பேலன்ஸில் ஒருக்க ரன் பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அதே பிரச்சனையே திரும்ப எடுக்கும் போதுலேயும் அமௌண்ட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கெல்லாம் கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு செட் பண்ணி கொடுத்தோம். இப்போதைக்கு நான் 2 பேர் போட்ட ப்ரோக்ராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லோரும் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. செட் பண்ணியிருக்காங்க நேமு, மெயின் பேலன்ஸு, அவங்க பின் நம்பரு. அது மாதிரி ஒரு 5 பேர் பர்சன் இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்புட் யூசர் டே, அவங்க யார் பர்சன் நேம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள இப்படி வச்சுட்டாங்க. அவங்க கிளிக் பண்ணது கரெக்டாக இருந்தால், பின் நம்பர் கரெக்டாக இருந்தால், அடுத்து வந்து வித்ட்ராவா டெபாசிட்டான இன்புட்டில் கேட்குறாங்க. வித்ட்ராவா இருந்தால் மைனஸ் பண்ணணும், டெபாசிட்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ நான் இதை பாருங்க, இதில் கொஞ்சம் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து வினோத்துங்கிற பர்சன், அவங்க பின் நம்பர், அவங்களோட அமௌண்ட், டோட்டல் பேலன்ஸ், இந்த மாதிரி 5 பர்சன்ஸ் வச்சாச்சு. ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட், பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் 5 டைம்ஸ் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எத்தனை டைம்னாலும் செட் பண்ணிக்கலாம். 1 மினிட். பாருங்க, யூசர்ட்ட ஃபஸ்ட்டு அவங்க நேம் கேட்குறோம். யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியணும்ல. யார் எடுக்கிறாங்கிறத இதில் போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். யார் ஏடிஎம்ல ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்கன்னு இதில் போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். பின் நம்பர் கேட்குறோம். டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு கேட்குறோம். டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதையும் இதில் ஒரு எம்டி லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அமௌண்ட்டு, இந்த பின் நம்பர், நேம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க டெபாசிட் பண்ணால் ப்ளஸ் ஆகணும், வித்ட்ரா பண்ணால் மைனஸ் ஆகணும். இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னா, டெபாசிட் பண்ணால் அந்த அமௌண்ட் போய்ட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிரும், வித்ட்ரா பண்ணாலும் அது போய்ட்டு ஸ்டோர் ஆயிரும். இங்கே இந்த இதுதான் மெயினானது. இது அவங்களோட ஓல்டு பேலன்ஸு. இப்போ நியூ பேலன்ஸ் போய்ட்டு ஓல்டு பேலன்ஸ்க்கு பதிலாக ஸ்டோர் ஆகணும்ல. இப்போது இது இந்த லைன் போடாமல் திரும்ப திரும்ப ரன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஓல்டு பேலன்ஸே திரும்ப திரும்ப இருக்கும். அவங்க திரும்ப திரும்ப எப்படி அமௌண்ட் எடுக்க முடியும்? அப்படி காட்டக்கூடாதுல்ல. ஒரு எடுத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டு பேலன்ஸில் போய் செட் ஆயிடணும். அதுக்காண்டி இந்த லைன் இதையும் அப்பன் பண்ணிடுவோம். இப்போ இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு தெரியும் இந்த பர்சன் இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அவங்க ரிமைனிங் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. அதுக்காண்டி தான் இதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் போட்டுறணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வைக்காதீங்க. மீனிங்ஃபுல்லாக நேம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா ஏபிசிடி இஎஃப்ஜின்னு வச்சுட்டா நம்ம அடுத்து ஏதாவது மிஸ்டேக் விட்டா தேடி எடுக்க முடியாது, எங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம் என்னென்னு. ஓகே, இதான். இது ஒவ்வொரு பர்சனுக்கும் அதே ப்ரோக்ராம் போட்டால் போதும். கடைசி அந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி பின் நம்பர் ஏதாவது தப்பாக போட்டாங்கன்னா இவர் பின் நம்பர் இஸ் ராங் அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, அவ்வளோதான். இதை வேணால் ஒரு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட கேட்டுங்க, நான் கூட வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த ப்ரோக்ராம் இதை வச்சுக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா இதான் ஃபுல் ஃபார்மெட்டு. நான் இந்த மாதிரி தான் உங்களை போட சொன்னேன், அது மாதிரி போட்டாங்க ஃபுல்லாக. இதை பாஸ் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு ஒரு டாபிக் இருக்குது. இன் நாட் இன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டிக்ஷனரி பார்ப்போம். அது ஒன்றுமே இல்லை. இன் நாட் இன் மீனிங் தெரியுமில்ல. இன் அதுக்குள்ளே இருக்கா, இன்சைடு, அந்த மாதிரி தான் இன். அதில் கெட்டின் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான்.
இன் நாட் இன் அதுக்கு ஆப்போசிட் ஒரு லிஸ்ட் வைக்கிறேன், மல்டிபிளாக செஞ்சுக்கிறேன். 5,4 ஒரு நம்பர் வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ உள்ள 5 4 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இஃப் 5 இன் ஏ லிஸ்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளேயோ 5 இருந்தால் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். நம்ம அந்த கண்டிஷன் மாதிரி தான், இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இன் நாட் இன் அவ்வளோதான். இது ஒரு மெத்தட் தான், டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் எதனாலும். அதே மாதிரி நாட் இன் கொடுத்தா என்ன வரும்னு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். இது ஒரு இதே தான், இதுக்கு கண்டிஷன் கொடுக்கக்கூடிய மெத்தடு. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் ஆகலையா கரெக்ட். ஏன்னா நாட் இன் ஏன்னா உள்ளே இருக்குது தப்புக்கு. ஓகே, இது ஒரு பார்த்துக்கோங்க. இது சிம்பிள் தான். நம்ம அங்கே கொடுத்தீங்களா அண்டு ஆறு நாட்டு நாட் இஃப் நாட் அந்த சிம்பிள் கொடுத்தோம், அது மாதிரி இன் நாட் இன்னும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிக்ஷனரி பார்ப்போம். அது வந்து ஒரு டேட்டா டைப் தான், ஆல்ரெடி தெரியும். லிஸ்ட்டு எப்படி பார்த்தோம், லிஸ்ட்டில் அப்பண்டு இன்செட்டு பாப்பு ரிமூவ்லாம் மொத்தமாக. அதே மாதிரி டிக்ஷனரியோட பர்பஸ் சேஞ்ச் ஆகும், மெத்தட் சேஞ்ச் ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ டிக்ஷனரி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டிக்ஷனரி பார்ப்போமோ அந்த கொஞ்சம் இல்லைன்னா இது ரன் ஆகும். டிக்ஷனரி சிம்பிள் லிஸ்ட் மாதிரி தான். லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி வேல்யூஸாக நார்மலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஸ்டோர் பண்ணோம், இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டு அவ்வளோதான் சேஞ்சஸ். மொதல் சேஞ்சஸ் தான். இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா, டிக்ஷனரினா எப்படி அதை எடுத்துக்கணும்னா கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டை வந்து நார்மலாக உங்கள் நேம்ஸ் வேல்யூஸ்லாம் அடுத்தடுத்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வந்து எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்னா ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒருத்தவங்க நேம் விஜய், இன்னொருத்தவங்க நேம் இந்த மாதிரி அஜய், இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் ஒரு இது அதுக்கு ஈக்குவலானது இப்படி பேராக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரியில் எப்படி தான் ஸ்டோர் பண்ண முடியும். நார்மலாக ஸ்டோர் பண்ணால் அது செட்ஸாக மாறிடும். அடுத்த பார்க்க போகிற டேட்டா டைப்ஸ் அது வேறு கான்செப்ட் போயிடும். அதனால் டிக்ஷனரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ஷனரினா என்ன கேட்டாலே கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ராக்கெட்ஸ் வந்து இந்த ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ் ப்ராக்கெட். ஓகே, அங்கே வந்து அப்பண்டுன்னு ஒரு மெத்தட் பார்த்தோமா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா அப்டேட்டுக்கு இங்கே வந்து அப்டேட்டுன்னு வச்சுருக்காங்க. இப்படி தான் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரியும் அப்டேட் பண்ணிக்கலாம். என்னன்னா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த எதில் பண்ண போகிறீங்களோ அந்த லிஸ்ட் மாதிரியே தான். டிக்ஷனரியோட நேமு என்ன, கீ நேம் ஒன்றுனா கீ. இதை நான் இப்போ ஒரு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஒன்று இது டிக்ஷனரி இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நார்மலாக அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்டேட்டுக்கு 2 மெத்தட் அப்டேட் இருக்குது. இன்னொன்று இதில் வந்து என்னென்னா லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோமா, ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம தேவையானதை கெட் பண்ணோம் இண்டெக்ஸ் வச்சு. டிக்ஷனரியில் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரிக்குள்ளே உள்ள வேல்யூஸ் ஃபுல்லாக சஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும். சஃபுல்னால் ஒவ்வொரு டைமும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அதனால தான் இப்போ பாருங்களேன் அப்டேட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இப்போ நேம் 1ன்னு வச்சு ஒரு விஜய்னு கொடுத்துட்டேன்னா இன்னொரு கீ நேம் 1ன்னு க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கேயே இன்னொரு நேம் 1 போட்டு விஜய்னு டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ண மொத்தத்தில் அந்த நேம் 1 வராது. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ தான் வரும். லிஸ்ட் மாதிரி கிடையாது. லிஸ்ட்டில் டூப்ளிகேட் நம்பர்ஸ் கொடுத்தோம், இங்கே கீ டூப்ளிகேட் கொடுக்க முடியாது. இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயினானது. இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் அப்டேட் மெத்தட் வந்து இங்கே அப்டேட்டு, அங்கே அப்பண்டு யூஸ் பண்ணீங்க, அப்பண்டு இன்செட்லாம். இங்கே வந்து சஃபுல் ஆகிட்டே இருக்கனால அப்டேட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் மாடல், நம்ம கீ வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணோன்னா பண்ணலாம், இல்லை அப்டேட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகிக்கும். அவ்வளோதான் அப்பண்ட் மெத்தட் மாதிரி. இங்கே அப்டேட்டு அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப் மெத்தட் வாங்க. பாப் மெத்தட் அங்கே என்ன செஞ்சோம், இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாப் மெத்தடு லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சு, அதனால் நமக்கு தேவையானதை ரிமூவ் பண்ணோம் பாப் மெத்தட் வச்சு. டிக்ஷனரியில் சொன்னேன் இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, அதனால் பாப் மெத்தட் எப்படி கொடுக்குறாங்க பாருங்களேன். அதோட டேரெக்டாக பாப் மெத்தடில் எதை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கும், டேரெக்டாக கொடுத்துடணும்.
ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வச்சு மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா இது இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா சஃபிள் ஆகிட்டே இருக்கும் உள்ள வேல்யூஸ். அதனால் பாப் யூஸ் பண்ணி டேரெக்டாக கொடுத்துடணும். இங்கே இந்த மாதிரி, அங்கே வேறு மாதிரி பாப் யூஸ் பண்ணோம், இங்கே வேறு மாதிரி. நெக்ஸ்ட் உள்ளது சிம்பிளானது தான், கிளியர் பண்ண போகிறோம். இந்த டிக்ஷனரி எனக்கு டிக்ஷனரிக்குள்ள வேல்யூ ஃபுல்லாக வேணாம், டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா dict1 டாட் கிளியர் இப்படி கொடுத்தா போதும், கிளியர் ஆயிரும். அதே மாதிரி டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், del ஸ்பேஸ் விட்டு டிக்ஷனரி நேம் போட்டிங்கன்னா டெலிட் ஆயிரும். அவ்வளோதான், எரர் வரும். டெலிட் ஆகுது, நீங்கள் என்ன எரர் வருதுன்னு யோசிக்கக்கூடாது. டெலிட்னா இந்த வேரியபிளோட டிக்ஷனரி டெலிட் ஆயிரும், அதனால தான் எரர் வரும். ஓகே, டிக்ஷனரி அவ்வளோதான். இப்போ நான் டிக்ஷனரியும் லிஸ்ட்டையும் ஒரு கம்பேர் பண்ண இன்னொரு கூட சொல்கிறேன். அங்கே இண்டெக்ஸ் மெத்தட் சப்போர்ட் பண்ணும், இங்கே பண்ணாது. அதே மாதிரி டூப்ளிகேட் வந்து லிஸ்ட்டில் அலோவ் பண்ணும், இங்கே அலோவ் பண்ணாது. அங்கே அப்பண்டு, இங்கே அப்டேட்டுக்கு 2 மெத்தடில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், உங்கள் இஷ்டம். பாப் மெத்தட் இங்கே டிஃபர் ஆகும். பாப் மெத்தடுக்கு இங்கே வேல்யூ கொடுப்போம், அங்கே இண்டெக்ஸ் கொடுப்போம். இப்படி வந்து நீங்கள் டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணி தான் படிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே எந்தெந்த பர்பஸில் எங்கெங்கே சிச்சுவேஷன் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதே மாதிரி இந்த சின்டெக்ஸ் மறந்துடக்கூடாது. இப்போது அந்த சின்டெக்ஸுமே நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க இருக்க. ஏன்னா அப்பண்டு இன்செட்டு மறந்து போவோம், எல்லாருக்குமே மறக்கலாம் செய்யும், எனக்கே மறக்கலாம் செய்யும். நீங்கள் அதில் ரிமைண்ட் ஒரு திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்டெக்ஸ் ஞாபகம் வருதா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேக்ஸிமம். இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு அடுத்த டேட்டா டைப்பு டியூப்புள், இன்னொன்று இருக்குது செட்ஸ்னு, 2 டேட்டா டைப். அதோட டேட்டா டைப் கான்செப்ட் ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போகிறோம். இப்போ டியூப்புள் பார்த்துருவோம். டியூப்புள் நான் காட்டுறேன் பாருங்க, இதுதான் டியூப்புள்னு சொல்லுவோம். டியூப்புள் வந்து நார்மல் ப்ராக்கெட் தான், எதுவுமே கிடையாது. இந்த நார்மல் ப்ராக்கெட் போடுறோம்ல, இதுதான் டியூப்புள்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ டியூப்புள் பார்க்க போகிறோம். டியூப்புள் வந்து டிக்ஷனரிக்கு என்ன ப்ராக்கெட் போட்டோம், இந்த கர்லி பிரேசஸ். லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், டியூப்புளுக்கு இந்த நார்மல் ப்ராக்கெட்டு, பேரண்டிஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இதுதான் யா, இப்படி இருந்தால் இதை டியூப்புள்னு சொல்லுவாங்க. இப்போது டியூப்புளில் என்னென்னா எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது, அதான் டியூப்புளோட இதே. டியூப்புள் வந்து அன்சேஞ்சபிள், நமக்கு தேவையானது எதுவுமே உள்ளே மாற்ற முடியாது, அப்பன் பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி ரிமூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது டியூப்புளில். அப்படி பண்ணணும்னா நமக்கு அவசியம் பண்ணணும் அப்படின்னா டியூப்பில் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் உள்ள ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்பண்டோ இன்செட்டோ பாப்போ ரிமூவோ பண்ணிக்கலாம். டியூப்பிலோட இதே மெத்தடே அதான். இப்படி ஒரு வேல்யூ வச்சிட்டிங்கன்னா அதை யாராலையும் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ப்ராக்கெட்டில். அதுக்கு தான் டியூப்பிள் யூஸ் ஆகுது, டியூப்பிள் மெத்தடு. நான் அந்த பாருங்களேன், இந்த லைனில் லிஸ்ட்டாக மாற்றிருக்கேன், மாற்றிட்டு லிஸ்ட்டில் உள்ள ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்பண்டு. மறுபடியும் அதை டியூப்பிளாக மாற்றிருக்கேன். இப்போ இது எப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றி பியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ பியில் தானே லிஸ்ட் இருக்குது, லிஸ்ட்டு வந்து இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக மாதிரி இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், ரன் பண்ணுறேன். இந்த முதல் லைன் மட்டும் பாருங்கள், அந்த டியூபிள் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பிரிண்ட் பி கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். லிஸ்ட்டாக ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது பாருங்கள் இந்த இதில். அடுத்து அப்பன் பண்ணிவிட்டு டியூப்புளை திரும்ப மாற்றிருக்கேன், பிரிண்ட்டு சி கொடுத்துருக்கேன். நார்மலாக டியூப்புள்ளே ஆன்சர் இருந்துச்சு. இது எதுக்காண்டினா லிஸ்ட்டாக மாற்றி தான் எல்லாமே சேஞ்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். லிஸ்ட்டாக மாற்றி இண்டெக்ஸ் மெத்தட் என்னன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்பன் பண்ணிட்டோம், திரும்ப ஆன்சரை டியூப்புளில் தானே கொடுக்கணும், லிஸ்ட்லேயே கொடுக்கக்கூடாதுல்ல. டியூப்புளாக மாற்றுறதுக்கு என்ன, எப்படி மாற்றோம்னா இன்னொரு வேரியபிளில் டியூப்புள்னே டைப் பண்ணிடுங்க, டியூபிஎல்இ டியூப்புள் ஆஃப் மட்டும் லிஸ்ட்டை ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிளை கொடுத்தீங்கன்னா அது டியூப்புளாக மாறிடும். லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு அப்படி தான், லிஸ்ட்டு எல்ஐஎஸ்டின்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த டியூப்புளோட வேரியபிள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டாக மாறிடும். அவ்வளோதான், இப்படி கன்வர்ஷன் பண்ணிக்கணும், இவ்வளோதான். டியூப்புள் ரொம்ப ஈஸி. லிஸ்ட்டு டியூப்புள் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும், இதை கம்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து செட்ஸ் பார்ப்போம். செட்டு வந்து டிக்ஷனரிக்கு போட்ட ப்ராக்கெட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அதைத்தான் போடுவோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணிக்கிறேன். செட்டும் டிக்ஷனரி மாதிரி தான், டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது செட்டும். இப்போ நான் ஆப்பிள் பண்ணனா ஆரஞ்சு கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ள நான் இப்போ இன்னொரு வேல்யூவை டைப் பண்ணி காட்டுறேன், டிக்ஷனரியில் சொன்னேன்ல அதே மாதிரி நான் டைப் பண்ணி காட்டுறேன். இன்னொரு ஆப்பிள் வைக்கிறேன் பாருங்கள், ரன் பண்ணுறேன்.
ஆப்பிள் ஆரஞ்சு பனானா மட்டும் தான் வந்திருக்கு. 2 ஆப்பிள் வச்சிருக்கேன், இன்னொரு ஆப்பிள் வரல பார்த்தீங்களா? ஏன்னா செட்டும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. செட்டும் இண்டெக்ஸ் மெத்தட் சப்போர்ட் பண்ணாது. டிக்ஷனரி மாதிரி சஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சஃபுல கூட இங்கே காட்டுறேன், எப்படி சஃபுல் ஆகுதுன்னு பாருங்க. நீங்களே ஆப்பிள் பனானா ஆரஞ்சு தானே இருக்குது, ஆர்டரை பாருங்களேன். ஆரஞ்சு பனானா ஆப்பிள் மாதிரி தான். இப்போ நான் திரும்ப ரன் பண்ணால் மறுபடியும் மாறும், ஆரஞ்சு பனானா ஆப்பிள் தான் மறுபடியும் இருந்துருக்குங்க. சஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும் இது, அது ஒன்று. அதனால தான் இண்டெக்ஸ் மெத்தட்ஸ் அந்த மாறிடுச்சு பாருங்கள். பனானா ஆரஞ்சு ஆப்பிள் வந்துருச்சு பாருங்கள், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே இண்டெக்ஸ் மெத்தட் இங்கேயும் சப்போர்ட் பண்ணாது, டிக்ஷனரி மாதிரி சஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து அப்டேட் மெத்தட் வந்து எப்படின்னா, அங்கே அப்பண்ட் யூஸ் பண்ணோம், அப்டேட்னு யூஸ் பண்ணோம் டிக்ஷனரியில். இங்கே ஆடு, அவ்வளோதான். ஆடுன்னு கொடுத்து டேரெக்டாக வேல்யூஸை கொடுக்க தான் முடியும். எங்கே நமக்கு இங்கே தான் எனக்கு வேணும்னு சொல்லிலாம் பண்ண முடியாது. அதுவாக ஒரு பிளேஸில் போயிட்டு ஆட் ஆகிக்கும், அவ்வளோதான். இங்கே அப்டேட் மெத்தட் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு லிஸ்ட்டையோ இன்னொரு டிக்ஷனரியோ இன்னொரு வேர்டையோ மொத்தமாக ஒரு வேரியபிளை வச்சு அப்டேட் பண்ணோம்னா அது போயிட்டு உள்ள செட்டாக அப்டேட் ஆகிடும், அவ்வளோதான். இது அப்டேட் அதே மாதிரி தான். ரிமூவ்க்கும் ஆல்ரெடி தெரியும், டிக்ஷனரியில் பார்த்த ரிமூவ், லிஸ்ட்டில் பார்த்த ரிமூவ் தான். செட்டு நேம் டாட் ரிமூவ் போட்டு எதை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துடணும். இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரி டிக்ஷனரியில் பார்த்து அந்த கிளியரை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதே தான் இங்கே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியர், டெலிட் எல்லாமே ஒரு ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ரன் பண்ணி மட்டும் பார்க்கணும், அதே ஃபங்க்ஷனை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், அவ்வளோதான். சிம்பிளாக இப்போ எல்லாத்தையுமே அவருக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, செட்டு. டியூப்பில் தனியாக வச்சுருங்க, ஏன்னா அது லிஸ்ட்டில் உள்ளதான் யூஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட்டு, டிக்ஷனரி, இப்போ செட்டு. லிஸ்ட்டில் வந்து அப்பண்ட் யூஸ் பண்ணோம், அங்கே அப்டேட்டுக்கு இன்னொரு மெத்தட் அங்கே டிக்ஷனரியில் பார்த்தோம். இங்கே வந்து ஆடு, அப்டேட் வந்து இங்கே வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஓகே. பாப் வந்து லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து யூஸ் பண்ணோம், டிக்ஷனரியில் பண்ண முடியாது, டிக்ஷனரியில் டேரெக்டாக வேல்யூ கொடுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், டேரெக்டாக ரிமூவ் இப்படி தான் கொடுக்கும். இங்கே டேரெக்டாக ரிமூவ் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும், ஓகே. டெலிட்டு, கிளியர் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம், சேமு. பாப் மெத்தட் வந்து இங்கே இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணாது, இங்கேயும் அங்கேயும் டிக்ஷனரியும், அவ்வளோதான், ஓகே. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, இதான் மெயின், மறந்துடக்கூடாது, இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒயில் லூப்னு ஒரு லூப் பார்க்க போகிறோம். ஃபார் லூப்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி இது ஒயில் லூப்பு. ஃபார் லூப்புக்கு ஒயில் லூப்பு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பர்பஸஸ் அது யூஸ் பண்ணுற யூஸ் கேசஸ் அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒயில் லூப் பார்ப்போமா. ஒயில் இது இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே நானே ஒரு A=0 செட் பண்ணிக்கிறேன். இது எப்படி ரன் ஆகுது பாருங்கள். ஃபாருக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரன் ஆகும்போதுலேயே தெரியும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதில் தான் ஒரு மூணு முக்கியமான இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் ஒயிலில் தான் பார்ப்போம். ஒயிலில் தான் பார்க்கணும்னா ஒயிலில் மட்டும் யூஸ் பண்ணணும்ல, எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த இப்போ ஒயில் பார்த்தப்போ அதை தான் அடுத்து டீச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒயில் பார்ப்போம். இப்போ என்னன்னா ஃபாரில் வந்து நம்ம எவ்வளோ ஃபாரில் ரேஞ்ச் மெத்தட் பார்த்தீங்க, நார்மல் லிஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுத்தீங்க, மல்டிபிள் இதை எடுத்தோம், ஐட்ரேட் பண்ணோம், ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்னன்னா ஒயிலில் டேரெக்டாக கண்டிஷனை கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்குங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் 10, பிரிண்ட்டில் ஏ கொடுத்துட்றேன், ஏவை வந்து ஒன்று ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இப்போ ரன் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்களேன், 0 9 வரை வருதா. இப்போ இன்னொன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இதை விட்டுருங்க. நார்மலாக என்ன செஞ்சுருக்கேன், ஏவை 0 நானே செட் பண்ணிவிட்டு ஏ கிரேட்டர் தென் இப்படி 10 போட்டேன், ஏ பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா ரன் ஆகிக்கிட்டே இருக்கா. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரை ரன் ஆகும். இதுதான் ஒயில் லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஏ 0ன்னு சொல்லிட்டேன், அப்போ ஃபஸ்ட்டு 0 வரும், 0 greater than 10, மறுபடியும் 0 greater than 10. இது ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், 0 மாற போகிறது கிடையாது, 0 தான். அதனால் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரோக்ராம், ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரை ரன் ஆகும். இதான் ஒயில். ஃபாரில் ஞாபகம் இருக்கா, நம்ம ரேஞ்ச் மெத்தட் கொடுத்து நம்மளே செட் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணோம், தேவையானதை ஐட்ரேட் பண்ணோம். இங்கே வந்து டேரெக்டாக ஐட்ரேட்டாக கண்டிஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். இதுதான் ஒயில் லூப் மெயினானது. இப்போ நான் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லிட்டேன், ஒவ்வொரு ரவுண்டு ஏவோட 1 ஆட் பண்ணிடுன்னு சொல்லிட்டா கண்டிஷன் 10 வர மொத்தத்தில் ஃபால்ஸ் ஆயிரும், ஓகே. அதனால் 9 வரை தான் பிரிண்ட் ஆயிருக்கு, பார்த்தீங்களா. ஒயில் சிம்பிள் தான். ஃபார் வேறு பர்பஸ், இது வேறு பர்பஸ், இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக் கண்டினியூ பார்ப்போமா. நான் பிரேக் கண்டினியூவாக உங்களுக்கு நான் ரேஞ்ச் மெத்தடில் வச்சு சொல்லித்தரேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படின்னு. அப்புறம் தான் இப்போ பாருங்கள், நானே நம்ம எப்பயும் போல் ஃபார் ஐன் ரேஞ்சில் ஒயில் ஞாபகம் ஒருக்க பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் மெத்தடு
ஒரு எப்படின்னா ஒரு 100 வரைக்கும் நம்பர் வச்சுப்போம் நம்மளே. 1லேருந்து 100. 100ன்னா 101 கொடுக்கணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிரேக் யூஸ் பண்ணுவோமா? பிரேக், கண்டினியூ, பாஸ். ஓகே, இப்போ இந்த மூணுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரேக் என்ன செய்யும்னா அந்த யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனையும் அந்த பிளேஸையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். கண்டினியூ என்ன பண்ணுன்னா அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்காக வைக்கும். இப்படி தான் அதோட யூஸு. அடுத்து பாஸ் வந்து அதோட வேறு யூஸ். அதை நான் கடைசி சொல்கிறேன், தனி. பிரேக் கண்டினியூ கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் நானே. இஃப் ஐ என்ன கொடுக்கலாம், ஈக்குவல் டு 10 இருந்தால் பிரேக் ஆயிருன்னு சொல்கிறோம். பிரேக்னா அந்த பிரேக் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேக் பிடிக்கிற பிரேக் மாதிரியும். பிரிண்ட்டில் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், 10 மட்டும் வந்திருக்கு. இருங்க ஃபஸ்ட் இதை இங்கிட்டு பிரிண்ட் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா 10க்கு அடுத்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலையா? 1லேருந்து 2 3 4 5 6 9 10 வரை வந்துருச்சு. இது எப்படி நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 வரும், பிரிண்ட் ஆகும். இஃப் ஐ ஈக்குவல் 10 செக் பண்ணும். 10 கிடையாது, ஏன்னா 1 ஈக்குவல் நாட் 10 நாட் ஈக்குவல் தானே. 2 அடுத்து 2 வரும், 3 வரும், 4 5 6 7 8 9 10 வரும். மொத்தத்தில் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுமா? 10 ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? பிரேக் சொல்லிட்டோமா? சொன்னேன்னா அந்த ஃபங்க்ஷனே ஸ்டாப் பண்ணி விட்ருன்னு. 10 வந்தனையும் இதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சா? ஒர்க் ஆகலையா? அடுத்து 11 வரல பார்த்தீங்களா? இப்போ ப்ரோக்ராம் படி 11 வந்திருக்கணும்ல. பிரேக்கோட யூஸே தான் அந்த இதையே ஸ்டாப் பண்ணி விட்றோம். நமக்கு தேவையான நீட் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இப்போ இன்னொன்று பாருங்கள், பிரேக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுச்சு? இப்போ ப்ரோக்ராம் படி நான் இங்கே பிரேக் கொடுக்கலன்னா எல்லா ரேஞ்சிலேருந்து எல்லா நம்பரும் வந்திருக்கும். பிரேக் கொடுத்தனையும் இதை ஃபுல்லாக அதை ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. இது ஃபுல்லாத்தையும் இப்போ அப்படியே கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ டைப் பண்ணாலே போதும், அதான் வேர்டு, இதுதான் சென்டென்ஸு, இதுதான் சின்டெக்ஸும். பிரேக்னு டைப் பண்ணால் பிரேக் சின்டெக்ஸ், கண்டினியூ டைப் பண்ணால் கண்டினியூ சின்டெக்ஸ். எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஆனால் பாருங்கள் 1 2 3 4 5 6 எல்லா நம்பருமே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் பிரிண்ட் எடுத்துக்கு நான் இங்கே போகிறேன். இது எல்லா நம்பர் பிரிண்ட் ஆகும். இப்போ 10 வரல. ஓகே, இப்போது 10 வரலை. இந்த இதில் 10 தவிர எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபாரில் எல்லா நம்பர்ஸும் வரும், ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கோம். 10 வரும்போதில் கண்டினியூ கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அந்த கண்டிஷன் வர்ற நேரம் மட்டும் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரன் பண்ண விட்டுரும். இது வந்து அலோவ் பண்ணிடும். பிரேக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் என்ன செஞ்சு ஃபுல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. கண்டினியூ என்ன செஞ்சு அந்த கண்டிஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ண வச்சிருச்சு. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பிரேக் என்ன செய்யும்? நம்ம கொடுக்குற கண்டிஷனை வந்து வந்தனையும் அது ஒர்க் ஆகும்போதில் ஃபுல் இதையும் ஸ்டாப் பண்ணிடும். கண்டினியூ என்ன செய்யும்? அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண வச்சிரும். அதிலே வேர்டிலே இருக்குது கண்டினியூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பிரிண்ட்டை இங்கே வெளியவோ உள்ளவோ மாற்றி மாற்றி போட்டு உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். இஃபுக்குள்ளே இல்லை இங்கே கூட கொடுத்து பாருங்கள், எதுவுமே வராது. ஏன்னா இந்த இதே ஸ்டாப் பண்ணி விட்டுரும் ஒன் டைம். அதனால் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ ஏன் பிரிண்ட் ஒர்க் ஆகலன்னு தெரியுதா? சொன்னேன்ல, இது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுமா, அதனால தான் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. பிரிண்ட்டுக்குள்ளே இஃபுக்குள்ளே இருந்தால் தான் பிரிண்ட் போகுது. அதனால் இந்த மாதிரி இவ்வளோ தான் ஈஸி. பாஸ் எதுக்கு தெரியுமா? ஒன்றுமே இல்லை, அன்வான்டாக ஏதோ ஃபங்க்ஷனோ ஏதோ வச்சுட்டோன்னா அடுத்ததுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம். அது யூஸ் பண்ணாத அடுத்ததுக்கு போன்னு பாஸ் கொடுப்போம். அவ்வளோதான். பிஏஎஸ்எஸ்எஸ் 2 S பிஏஎஸ், அவ்வளோதான். பாஸ் வச்சு எந்த யூஸுமே இல்லை, ஜஸ்ட்டு அடுத்ததுக்கு பாஸ் ஆக போகிற கண்டி. இருங்க இங்கே பிரிண்ட் கொடுத்து காட்டுறேன். பாஸ் வச்சு மேக்ஸிமம் ஏதோ நிறையா ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டோம், அது கிளியர் பண்ணாமல் அடுத்து தேவைப்படுவோங்கிறனால அப்போ பாஸ் கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணி போயிடும் அடுத்ததுக்கு. அது பாஸ் கொடுத்தா புரிஞ்சுக்கும். எப்பயும் போல தான் ஒர்க் ஆகும். பாஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, பிரேக் கண்டினியூ மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. பாஸ் ரொம்ப யூஸ் கேஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது முக்கியமான கான்செப்ட் தான். எப்படி ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸில் போடுற ப்ரோக்ராம் போடுறவங்க எல்லாருமே
ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனா ஒரு சப்பார்ட். நீங்கள் போடுற ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுருப்பீங்க. தேவைப்படுறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்குள்ளே ஒரு ஏதோ ஃபுட் ப்ராடக்ட் எதனா வச்சுக்கோங்க. இப்போ லேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன். அந்த பாக்கெட் லேஸோட பாக்கெட் தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பாக்கெட்டை பிரிக்கிறது தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம சாப்பிட போகிறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். உள்ள நிறைய நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும் லேஸ் பீஸு. ஒரு 7 லேஸ் பீஸ் இருக்கும். 7 ப்ரோக்ராம்ஸ் நம்ம சப்பார்ட் அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இப்போ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன், அடுத்து உங்களுக்கு புரியும். அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும் எல்லாம் காட்டுறேன். ஃபங்க்ஷனோட மெயின் கீவேர்டு டெஃப், டிஇஎஃப். டெஃபனிஷன் தான் டெஃப்னு வச்சுருக்காங்க சாஃப்டா. டெஃப். இப்போ நீங்கள் இங்கே என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் நேம் வைக்க போகிறீங்க. என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். நான் என் நேமும் வைக்கிறேன், விஜய்னு. ஓப்பன் ப்ராக்கெட் கோலன் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு மீனிங். உள்ளே என்ன ப்ரோக்ராம்னாலும் எழுதிக்கலாம். உங்களோட ப்ரோக்ராம் எதனாலும் இவ்வளோ நாள் போட்ட ப்ரோக்ராம் எதனாலும் உள்ளே ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், சும்மா நானே ஒரு பிரிண்ட் ப்ரோக்ராம் எழுதுறேன். A=5, B=5, C=A+B ரெண்டே ஆட் பண்ணி சியை பிரிண்ட் பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இது எனக்கு ரன் ஆகணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், ரன் ஆகாது. பிரிண்ட் சி கொடுத்துருக்கேன், ஒர்க் ஆகணும்ல, ஆகலை பார்த்தீங்களா? ஏன்னா ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் எப்போ அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி விட்றோமோ அப்போ தான் அந்த இதுக்குள்ளே போய் ரன் பண்ணி விடும். இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ரன் பண்ணுறக்கூடிய சின்டெக்ஸ் என்னன்னா, ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளோதான். இப்போ ரன் ஆகும் பாருங்கள், 10 வந்துருச்சா? நார்மல் ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுருக்கோம். என்ன டெஃப், ஒரு கீவேர்டு, அதை ஒரு நேமு, ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தடு, இதை வச்சு மட்டும் தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் மெயின் மெத்தட்ஸு. நம்ம ப்ரோக்ராமை உள்ளே வச்சு ரன் பண்ணுறோம். வேறு எந்த பர்பஸும் கிடையாது. உள்ளே நீங்கள் என்ன ப்ரோக்ராம்லாம் வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து வேல்யூஸை எப்படிலாம் பாஸ் பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இங்கே கூட டேரெக்டாக வேல்யூ கொடுக்கலாம், இங்கேயும் வேல்யூ கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த மெத்தட்ஸில். அது சும்மா பேசிக்கான மெத்தட் தான். நார்மல் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சு இது எதுக்காண்டி இந்த இது மெயினாக யூஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? நிறையா 500 லைன்ஸ் மேலே கோடெலாம் எழுதிட்டு வச்சுக்கோங்களேன். குட்டி குட்டியாக நமக்கு இப்போ எனக்கு இங்கே மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா, நான் இந்த ஃபங்க்ஷன் அப்படி கால் பண்ணி விட்டேன்னா டக்குன்னு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏதோ 500 லைன்ஸ் மேலே இப்படி கோடு கீழே போய்கிட்டே இருக்குது. திடீர்னு எனக்கு ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் தேவை, இதை நான் இங்கே வேல்யூ கொடுத்துட்டேன். இங்கே நம்ம இன்புட் யூஸரை கெட் பண்ணிக்கலாம். அடிஷன் ப்ரோக்ராம் இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆயிரும்ல. அதுக்காண்டி தான், வேறு எந்த பர்பஸுமே கிடையாது. இது ஒரு சப்பார்ட் ப்ரோக்ராம். சப்பார்ட்டை நம்மளே பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்ல, ரிமைனிங் மெத்தட்ஸு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது வேரியபிள் பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு ஐடியா கண்டி தான். இப்போ ஒரு நேமை பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்குவோம். வேரியபிள் நேம் சேமாக கொடுக்கணும். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒருத்தாதலையா பாருங்கள். எரர் என்ன காட்டுதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது நான் வேல்யூ கொடுக்கலாம். இது வந்து யூஸர்ட இன்புட் வாங்குற மாதிரி மெத்தட் மாதிரி தான் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். கால் பண்ணிட்டோன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இங்கே வந்துட்டு அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே வரும். ரன் பண்ணுறேன், எரர் காட்டுது. சி நாட் டிஃபைன் வருது. ஏன்னா இங்கே நான் ஏன்னு வச்சுட்டேன், இங்கேயே சீன் மாற்றிக்குவோம். இப்போ ரன் பண்ணுறேன், விஜயன் வந்துருச்சா? இப்போ எப்படி ரன் ஆகும்னா, ஃபங்க்ஷன் கால் பண்ணுற லைன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். விஜயன் கொடுத்துருக்கோம், அது ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் இந்த சியில் ஸ்டோர் ஆகும். சியில் இப்போ என்ன இருக்குன்னு பிரிண்ட் கொடுத்துருக்கோம், சி ரன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நான் திரும்ப திரும்ப கால் பண்ணி கூட கொடுக்கலாம். இதான் ஃபங்க்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி கால் பண்ணி எத்தனை வாட்டிலாம் கால் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இது பர்பஸே. இப்போ வேறு நேம் கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். 2 நேம் பிரிண்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான், ஈஸி. இது மாதிரி எத்தனை டைம்ஸ்லாம் கால் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. மோர் தென் 2 வேல்யூ கூட கொடுக்கலாம். இங்கேயே நீங்கள் 2 3 இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன். அப்படியே 2 இது சிமிலராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இப்படி மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணாமல் ஒரே டைம்லேயே மல்டிபிள் வேல்யூ கொடுக்கலாம்.
இது ஒரு மெத்தடு. நம்பர்ஸ் கொடுக்குறோம், கொடுத்துக்கலாம், எப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஓகேயா? இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி வேல்யூஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் நிறைய வேரியபிள் டைப் பண்ணிட்டு இருக்க முடியல. இன்ஃபினிட்டி வேல்யூஸ்னா இன்ஃபினிட்டி வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டால் போதும். போட்டுட்டு எத்தனை வேல்யூஸ்னாலும் இங்கே நான் கொடுத்துக்கலாம். அதை ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி விட்டுரும் டேரெக்டாக. இங்கே நான் எத்தனை வேல்யூனாலும் இப்போ நான் டைப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டி வேல்யூ ஆன்சர் வந்து டியூப்பிளில் கொடுக்கும். ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இப்படி ஸ்டார் போட்டோம்னா அது ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் எடுத்துக்கணும். ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ வேல்யூஸ்னாலும் அந்த இதுக்கு இந்த பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது எத்தனை வேல்யூலாம் இங்கே நம்ம கொடுக்கலாம், இவ்வளோதான். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று டேரெக்டாக ஸ்டோர் பண்ணி கூட கொடுக்கலாம், கீ வேல்யூ பேராக கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து அஜைன் இருக்கு, நேம்ஸ் ஈக்குவல் டு அஜைன் வச்சு கூட நான் கொடுப்பேன். இங்கேயும் அதே மாதிரி, ஆனால் நேம்னு மாற்றிடணும். இப்படியும் கொடுக்கலாம், பிரிண்ட் நேம் கொடுக்கணுங்களா, இந்த மெத்தட்லையும் கொடுக்கலாம். இல்லை ஃபங்க்ஷனை நார்மலாக கால் பண்ணிவிட்டு இங்கே கூட நான் டிக்ளேர் பண்ணலாம். இது டிஃபால்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனில் இந்த நேம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான், இதுதான் மெயினான மெத்தடு. நெக்ஸ்ட் இப்போ ஃபங்க்ஷனில் என்ன செய்ய போகிறோம், ஒரு டேட்டா டைப்பே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு உள்ள இப்போ டிக்ஷனரி ஒர்க் பண்ணி பார்க்கணும், லிஸ்ட்டை ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா, இதுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். தனியாக அதை டிஃபர் பண்ணி காட்டணும். எப்படின்னா இப்போ அந்த இங்கனக்குள்ளே நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு லிஸ்ட் வைக்கிறேன், டிஃபால்ட்டாக ஒரு லிஸ்ட்டு, ஏதோ உள்ள வேர்ட்ஸ் வச்சுக்கிறேன், இல்லை நம்பர்ஸ் ஏதோ வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பிரிண்ட் ஆயிடுச்சா? இதை நான் இப்போ ஃபார் லூப்பில் எடுக்கும் போதில் என்ன ஆகும் பாருங்கள். ஃபார் ஐஎன்சி இந்த கோலம் போட்டேன். த்ரீ டைம்ஸ் என்ன இருக்குது. ஓகேயா? நம்ம இப்போ இதை நான் அப்படி இங்கே போடுறேன், இங்கே போட்டு எப்படி ஆகும் பாருங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ஃபாருக்கு வெளியே இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து அதை தனியாக நினச்சிக்கிறோம். இது ஒரு எப்படின்னா ஒரு டேட்டா டைப்னு அதுக்கு தெரியும். அதனால் இப்படி நீங்கள் இங்கே கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும், இல்லை இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ, அதில் வேறு எந்த யூஸ் கேஸஸும் இல்லை. இன்னொன்று ரிட்டர்ன் ஒன்று இருக்குது, அதை வேணால் இப்போ சொல்கிறேன். அது ரொம்ப நம்மளாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ரிட்டர்ன் மெத்தட் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஆன்சரை போயிட்டு என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கா அங்கே போய் ஸ்டோர் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். ரிட்டன் இப்போ நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், சும்மா ஒரு அடிஷன் ப்ரோக்ராமும் மல்டிபிகேஷன் ப்ரோக்ராமும். நம்பர் 5ஓட எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 5ஓட ஒரு வேரியபிள் ஏ, இங்கே ஏ கொடுத்துட்றேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபங்க்ஷன் கால் பண்ணி வேல்யூ கொடுக்க போகிறோம். விஜய் நம்பர் வந்து இப்படி கொடுக்கணும். ஆன்சர் இப்போ என்ன வரும், 10 வந்துருக்கணும். ஆனால் பாருங்களேன், இப்போ பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் ஆகணும்னா என்ன செய்யணுமா, இங்கே நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இது புதுசாக இருக்கும், ஏன்னா இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷனை கால் பண்ணதே நான் பிரிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், 10 வந்துருச்சா. சொன்னேன்னா ரிட்டன் என்ன செய்யணும்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிரும், 5 + 5 10. ரிட்டன் கொடுத்தனால இங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல அங்கே போய் ஸ்டோர் பண்ணிடும். இதை நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேறு பர்பஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏ வேணா சி, அதுக்காண்டே இந்த மெத்தட் ரிட்டர்ன் மெத்தடு. இதை நான் ஸ்டோர் பண்ணி நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கனாலும். இப்போ ரன் ஆகலை, ஏன்னா நான் இன்னும் சியை பிரிண்ட் பண்ணல, ஏன்னா சியில் தானே ஆன்சர் இருக்குது. இப்போ சீக் மாறிடுச்சுல, சியை ரன் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்படியும் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மெத்தடு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான பேசிக் மெத்தட்ஸ் பார்த்தா போதும். ஓகே, ஃபங்க்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் ஒரு மெத்தட் இருக்குது, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒரு மெத்தட் இருக்குது. இது ரெண்டு சும்மா நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து நான்
இந்த இங்கே காட்டுறேன். இப்போ அப்படியே பாருங்கள். இப்போ வந்து ஃபைல் நீங்கள் ஒன்றுமே இல்லை, ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டே அங்கே ஒரு ஃபைலை எடுத்து பார்க்கலாம். நம்ம சிஸ்டமில் உள்ள ஃபைல் தான் பார்க்கலாம். பாருங்கள் எப்படின்னு. இப்போ ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும்னா கூட இங்கே என்ன கிரியேட் பண்ணலாம், ஃபைலை கிரியேட் பண்ணணும்னா பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தேவையான பேசிக்கானது மட்டும் பார்ப்போம். இப்போது நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், என் ஃபோல்டருக்குள்ளே போய் காட்டுறேன். சரியா? லோக்கல் டிஸ்க் சீக்குள்ளே நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் நானாக இது கிரியேட் பண்ணியிருக்கேன், மேனுவலாக பண்ணிவிட்டு ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் ஃபைல்னால் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் டிஎக்ஸ்டி தான், டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டிஎக்ஸ்டி. இதுக்குள்ளே பாருங்கள், ஹாய் பிரிண்ட் சும்மா நானே டைப் பண்ணி நானே சேவ் பண்ணிட்டேன். இதை நம்ம இங்கே ஓப்பனே பண்ணாமல் கோடிங்கில் எடுத்து பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணணும். சிண்டெக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, நான் எஃப்னு வச்சுருக்கேன். ஓப்பன் அதை, ஏன்னா இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் ஓப்பன் சி டிஸ்க் லோக்கல் டிஸ்க் சி தானே, டபுள் கொட்டேஷன் மட்டும் கேபிட்டல் லெட்டர் சி போட்டுக்கணும். டினா டி போட்டுக்கோங்க, ஈனா இஎஃப்னு எதனா போட்டுக்கலாம். டபுள் ஸ்லாஷ், ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போக போகிறோம், நியூ ஃபோல்டருக்குள்ளே போக போகிறோம். அடுத்து ஒரு ஸ்லாஷு. ஃபைல் நேம் தெரியுமில்ல எனக்கு தான், ஹலோ டாட் டிஎக்ஸ்டி, ஏன்னா அது டெக்ஸ்ட் ஃபைல், அதனால் டிஎக்ஸ்டி. நீங்கள் இங்கே வேறு ஃபைலாக இருந்தால் ரீட் பண்ணிக்கலாம், சிஎஸ்வி எதுனாலும் ரீட் பண்ணிக்கலாம். ஆர் எதுக்கு போட்டிருக்கோன்னா ரீட் பண்ணுறதுக்கு தான் ஆர் போட்டிருக்கோம், ரீடு மோடு இது வந்து. அதனால் இப்போ கடைசி பிரிண்ட் பண்ணிட்டேன், எஃப் டாட் ரீடு கொடுத்துட்டேன், ஏன்னா ரீடு பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறேன் பாருங்கள், ப்ரோக்ராமில் வரும் பாருங்கள், அந்த கண்டென்ட் இங்கே வரும் பாருங்கள். ஹாய் வந்துருச்சா? ஓகேயா? இதான் ரீட் மெத்தடு. ஒரு ஃபைலை இங்கேருந்து ரீட் பண்ணலாம், கிரியேட்டும் பண்ணலாம். இப்போ நான் அந்த இதெல்லாம் காட்டுறேன், மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீடு மோடு, ரைட் மோடு, அப்பன் மோடு அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் இங்கே காட்டுறேன், ஏன்னா இதெல்லாம் கண்டென்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பைத்தான் ஃபைல்னு சர்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஓப்பன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம், அதில் ரீடு மோடு யூஸ் பண்ணிட்டோம். அப்பண்ட் மோடு உங்களுக்கு தெரியுமில்ல, அப்பனோட பர்பஸு உள்ளே போய் ஆட் பண்ண போகுது, அவ்வளோதான். ரைட் பண்ண போகிறது நம்ம புது கண்டென்ட் ரைட் பண்ண போகிறோம். வேறு நிறையா இருக்கும், நமக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம். இந்த இருக்குல்ல, எஃப்சி ஈக்குவல் டு ஓப்பன் இப்படி கொடுத்தீங்கனாலே ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆயிரும். இங்கே கோடிங்கில் இருந்துகிட்டே பண்ணலாம். இதை நான் இப்போ ரன் பண்ணி காட்டவா? இப்போ பாருங்கள், நம்ம கோடுக்கு வரேன், ரீடு மோட்லாம் எடுத்து விட்டுறேன். நம்ம அவங்க இது பாருங்கள், இன்னொன்று இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க வந்து எந்த லொக்கேஷனுமே கொடுக்கல, டேரெக்டாக ஓப்பன் இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு லொக்கேஷனு சி டிஸ்க்கு, அங்கே போய் அது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும். அந்த லொக்கேஷனில் நமக்கு லொக்கேஷன் இதில் தான் போய் இதாகணும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். எந்த டிஸ்க்குள்ளே இருந்தார்ல டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சேவ் பண்ண, கிரியேட்டோ சேவோ ரீடோ ரைட்டோ பண்ணணும்னா இப்படி பண்ணணும். நான் அதை இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ நான் இப்போ வேறு பண்ணி காட்டுவோம் உங்களுக்கு. சி இதுக்குள்ளே நியூ ஃபோல்டருக்குள்ளே வேறு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோமா, எம்டி ஃபைலாக. ஹாய்னே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, எரர் வரும். இப்போது கிரியேட் அசம்பிளி பார்ட் வருமா, சீகோலன் இருக்குது, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கிரியேட் ஆகலை. இப்போ பாருங்கள், அது வந்து நம்ம என்ன மோடுன்னு கொடுக்கல, அதனால தான். ஓகே நம்ம மோடு இன்னும் கொடுக்கல. ரீட் அண்ட் டீன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஆர் அண்ட் டி, ரீட் அண்ட் டெக்ஸ்ட். இந்த மாதிரி எம்டி ஃபைலை பார்க்குறக்காண்டி. ஓகேயா, இப்போ பார்ப்போம். இருங்க, மோடு வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி ஆர்டின்னு கொடுத்துட்றேன். ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. ஓகே நம்ம இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிட்டுருவோம். இது
ஓகே. இங்கே வந்து ஆர்டி எக்ஸ் கொடுக்கலாம், ஆர்டி கொடுக்கலாம். இப்போ போய் பார்ப்போம். ஹாய் வந்துருச்சா? அவ்வளோதான். புது ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கொடுத்தா போதும். எந்த லொக்கேஷனில் பண்ணணுமோ அதெல்லாம் லொக்கேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. அந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போடணும், இந்த ஸ்லாஷ் தான் போடணும், எல்லாமே ஃபைல் நேம் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் எல்லாமே கொடுத்து எக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்குள்ளே பண்ணுவாங்க, கண்டென்ட் கூட ரைட் பண்ணலாம். எஃப் டாட் ரைட்டுன்னு போட்டு இப்போ நான் ஹாய் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் பாருங்கள். எஃப் டாட் ரைட் முடிவில் கண்டென்ட் கொடுக்குறேன். வெல்கம். இதை க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணி அதை ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை க்ளோஸ் பண்ணால் தானே ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். இங்கே கோடிங்லே அங்கே போயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஓப்பன் கொடுத்து இந்த இதையே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதானே மோடு மட்டும் மாற்றினா போதும். மோடு வந்து இப்போ ரீட் மோடு, ஏன்னா ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட் பண்ண போகிறோம்னா ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஒர்க்காக தான் பார்ப்போம். ஏன்னா இங்கே எக்ஸில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ரீட் பண்ண கண்டென்ட் ரைட் பண்ணுதான்னு தெரில. இப்போ நான் இது வந்து எஃப் டாட் ரீட் கொடுக்குறேன். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஃபோல்டர் போய் பார்ப்போமா? கோடிங்லேருந்தே அங்கே மாறிச்சாண்டே இருக்கா செக் பண்ணி பார்ப்போமா? மாறிச்சா? ஹாய்னு ஒன்று வந்துருச்சா? உள்ள வெல்கம் இருக்கா? இவ்வளோ தான். கோடிங்லேருந்தே இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பைத்தானில் நிறையா எல்லா ப்ரோக்ராமையும் செய்யலாம். இதில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் இதில் டெலிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கேன். டெலிட் பண்ணுறது எப்படி, ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இந்த ஒர்க்கு பார்த்துக்கோங்க. இது நீங்கள் பர்போஸ் ரொம்ப தேவையில்ல, பார்த்துக்கோங்க. ஃபைல்னு எடுத்தால் நிறைய மெத்தட் இருக்கும். நான் இப்போ அதை மட்டும் சொல்லித்தரேன். ரிமூவ் பண்ணுறது இப்படி தான். ரிமூவ் மட்டும் என்ன செய்யணும்னா நம்மளோட பைத்தான்லேயே பண்ண முடியாது. புது ஒரு லைப்ரரி எடுத்து தான் பண்ண முடியும். அதனால் அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. OS டாட் ரிமூவ் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நமக்கு இந்த லொக்கேஷனில் உள்ளதை பண்ணணும் தேவைன்னா அந்த லொக்கேஷன் இப்போ கொடுத்தீங்க பார்த்தீங்களா, சீகோலன், அதெல்லாம் அதே மாதிரி கொடுத்தா போதும். அவ்வளோதான். ஒரு ஃபோல்டரே டெலிட் பண்ணணும்னா OS டாட் ரிமூவ் RMDR ரிமூவ் டேரக்டரி அதை அப்படி கொடுத்துருக்காங்க. ரிமூவ் டேரக்டாக ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப தேவைப்படாது நமக்கு. நார்மலாக ரீட் ரைட்டு ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் போதுமானது நமக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒரு டாபிக் சொன்னேன்னா அதே இப்போ பார்த்துவோம். இது ஒன்றுமே இல்லை, எரர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ட்ரை பிளாக், எக்ஸப்ட் பிளாக், எல்ஸ் பிளாக். எல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைனலி இது ஒன்று. இப்போ இதோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்கள் கோடிங் போயிட்டு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நானே ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணி நானே க்ளோஸ் பண்ணி நானே ரீட் பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போது இது நான் சொல்லித்தரேன். இது நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், 10 நம்பர் இருக்குது, அதை 0வால் டிவைட் பண்ணுறேன். ஓகேயா, பிரிண்ட் சி கொடுக்குறேன். 0வால் டிவைட் ஆகி எனக்கு ஆன்சர் ஆனால் வந்திருக்கணும். ஆனால் பைத்தான் படி அது ரன் ஆகாது. இந்த வருது பாருங்க, என்ன பேர் பெயிண்ட் போட்டுருக்கு பாருங்க, 0 டிவிஷன் எரர். இப்படி ஒன்று இருக்கா? இது ஒரு டைப் ஆஃப் எரர். அதை ஹேண்டில் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இப்படி எரர் வந்தால் என்ன ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய எரர் இருக்குது பைத்தானுக்குள்ள. நேம் எரர்ன்னு இருக்குது. நேம் தப்பாக கொடுத்தா இப்படின்னா இது யாரும் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அடுத்து பார்த்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளாக் இருக்குது. இப்போ நான் இதை ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்ல ஃபைல் தப்பாக கொடுத்தா ஒரு எரர் வரும். ஃபைல் இல்லை, ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைலில் இப்படி ஒரு இதே இல்லை, கண்டென்ட் இல்லை, ஃபைல் இல்லைன்னு சொல்லி எரர் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. வேறு டேட்டா டைப் தப்பாக கொடுத்தா அது ஒரு எரர். இந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. நம்ம இதை இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, அந்த இது வந்து என்ன ஆகுனா, நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு ரெண்டு சரியா இல்லை. இதை தூக்கி ட்ரை பிளாக்குள்ளே எழுதிடுவேன்.
ட்ரைன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இங்கே எரர் வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்னா எக்ஸப்ட் பிளாக்குக்கு தூக்கி அங்கே பாஸ் பண்ணிடும். இங்கே நம்ம பிரிண்ட்டில் இந்த எரர் வந்திருக்குன்னு சொல்லி யூசர்கிட்ட சொல்லிக்கலாம். 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லி. இப்போ புரியுதா? இப்போ நமக்கு இங்கே திடீர்னு எரர் வர சான்சஸ் இருக்குன்னா இதை ட்ரைக்குள்ளே எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸப்ட் கொண்டு போயிடும். எரரை டிஸ்பிளே பண்ணல பார்த்தீங்க இந்த தடவை. எரர் வராமல் யூசர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபைனலின்னு ஒன்று பார்த்தீங்களா, ஃபைனலி அது என்ன செய்யும் தெரியுமா, ட்ரையும் எக்ஸப்ட் ஒர்க் ஆகி முடிச்ச பிறகு ஃபைனலி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் யூசர்கிட்ட அடுத்த டீட்டெயில் சொல்லிக்கலாம். வேறு ஏதாவது ரன் பண்ணுங்க, இல்லை ஆன்சர் ஒழுங்காக அடுத்து வேறு ரீரைட் பண்ணுங்க, அந்த மாதிரி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது எதுவுமே எனக்கு ட்ரை எக்ஸப்ட் வேண்டாம், எல்ஸ் ஒர்க் ஆகணும், நம்ம எல்ஸ் நார்மல் இஃப் எல்ஸ் மாதிரி தான், அவ்வளோதான். இது மாதிரி நேம் எரர், டிஃபால்ட் எரர்ஸ் நிறையா இருக்குது, நம்ம இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எரர்னாலும் இந்த இவங்க ஃபைல் எரர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் ரைட் பண்ணிட்டாங்க எக்ஸப்டில் சம்திங் வென்ட் ராங் வென் ரைட்டிங் டு த ஃபைல். ரைட் கரெக்டாக பண்ணல, ஃபைனலியில் வந்து எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் மறுபடியும் இந்த ட்ரை ஒர்க் ஆகலாம், இந்த எக்ஸப்ட் ட்ரைக்குள்ளே ட்ரை வச்சுருக்காங்க இவங்க. இல்லைனா நான் இது ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஹலோவும் நத்திங் வென்ட்ராவும் ஒர்க் ஆயிருக்கு. ட்ரை பிளாக் ஒர்க் ஆயிடுச்சு, ட்ரையில் எரர் வரல, அதனால எக்ஸப்ட் பிளாக் போகாது, டேரெக்டாக எல்ஸ் பிளாக் வந்துடும். புரியுதா? அதே மாதிரி இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபைனலி ஒர்க் ஆயிருக்கு. எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் டெக்ஸ்ட்னா எதுவுமே டிக்ளேர் பண்ணல, பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பிரிண்ட் ஆகும்? எரர் வருமா? அந்த எரர் எக்ஸப்ட் போயிருமா? எக்ஸப்டில் சொல்லிட்டாங்களா சம்திங் வென்ட் ராங், ஏதோ எரர் வருது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி ஒர்க் ஆயிரும். ட்ரை எக்ஸப்ட் இஸ் ஃபினிஷ் இவங்களா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃபைனலி வந்து ஒர்க் ஆயிடுச்சான்னு ப்ரோக்ராம் ஒர்க் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறக்காண்டி தான். இங்கே பாருங்கள், இங்கே தான் ஒரு எரர். இது வந்து ஃபைல் எரரு. ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம், ரைட் பண்ணியிருக்காங்க, என்ன எரர் வந்திருக்குன்னு தெரில. ஃபைல் ஹேண்ட்லிங் எரர் வந்திருக்கும், அது ரிலேட்டடாக. ஃபைல் இல்லைன்னு வந்திருக்கும், இல்லை ஃபைல் இல்லைன்னு தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அந்த ஃபைல் கிரியேட்டே பண்ணலாம் பாருங்கள், பண்ணாமல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட் எரர் வரும். அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸப்ட் கோட் எழுதியிருக்காங்க. இப்போ என்ன செய்யும், அந்த ட்ரைக்குள்ளே போகும், ரைட் பண்ணும், இந்த ஃபைலே ஓப்பன் ஆகலை, இந்த ஃபைலே இல்லைன்னு சொல்லி எக்ஸப்ட்டுக்குள்ளே போயிடும். புரியுதா? இந்த ஃபைலில் எரர் நீங்கள் எதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஃபைனலியில் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இதுவே தப்பாயிருச்சு, இந்த ட்ரை பிளாக் ஃபுல்லாக தப்பாயிருச்சுல, இப்போ எரர் தானே வந்துச்சு, அப்போ இங்கே எக்ஸப்ட் வந்துடும். ஓப்பன் பண்ணுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது இந்த ப்ரோக்ராமு, ஈஸியானதாக பார்த்துக்கோங்க. ரைஸ் பண்ணிங்கன்னா எரர் ரைஸ் பண்ணி விடும். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, மெயினான இவ்வளோ தான் போதும். ஓகே, அது சும்மா நார்மலாக பார்த்துக்கோங்க. இப்போ ஓவராலாக நம்ம பேசிக் பைத்தான் கூடிய டாபிக் முடிஞ்சு. பைத்தான் எடுத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பைத்தானில் தான் நான் ஸ்ட்ராங்காக போகிறேன், ஃபுல் பைத்தான் டெவலப்பர் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன்னா பைத்தானில் இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் பேசிக்கான டாபிக்ஸு. நமக்கு வந்து இது போதுமானது, ஏன்னா நம்ம வந்து இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மேஜர் டாபிக்ஸு மெயின் டாபிக்ஸோட இன்டெகிரேட் பண்ணி படிக்க போகிறோம். அதனால் நமக்கு தேவையானது இதுவே போதுமானது. சப்போஸ் நான் பைத்தான் டெவலப்பர் ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன்னா இந்த இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இங்கே உள்ள டாபிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரீகால் பண்ணணும். பைத்தான் டாபிக்ஸ்னு போட்டிங்கன்னா எல்லாமே வரும், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ நமக்கு வந்து போதும், இதுவே போதும். இந்த மெத்தட்ஸு டாபிக் பேசிக்கானதுலாம் போதும். ஏன்னா இதை வச்சு இன்டெகிரேட் பண்ணிடலாம் நம்ம அடுத்த நமக்குரிய மேஜர் டாபிக்ஸை. நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட மேஜர் டாபிக்ஸ் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. பைத்தான் அவ்வளோதான், ஓவர். இல்லை டவுட்ஸ் தான் கேட்டுக்கோங்க.